Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 MBBS இடங்கள் பெற்று தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் தற்போது தகவல் தெரிவித்துள்ளார். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஏற்கனவே உள்ள இடங்களுடன் கூடுதலாக தலா 50 இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடம் வழங்கப்பட்டுள்ளது. 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை திறன் தலா 100 இருந்து 150 இடங்களாக உயர்ந்துள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 5200 இடங்களை தமிழக அரசு வெற்றிகரமாக விரிவுபடுத்தியுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைகிறார். ஸ்ரீ சந்தோஷ், MBBS சீட் தற்போது 100 இருந்து 150 உயர்த்தப்பட்டுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். அரசு மருத்துவ கல்லூரிகளில் கூடுதலாக 150 இளங்கலை மருத்துவ இடங்களை பெற்று மருத்துவ கல்வியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை பெற்றுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு ஏற்கனவே உள்ள மருத்துவ இடங்களிலான தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்களை கூடுதலாக வழங்குவதற்கான அனுமதி என்பது கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த 3 அரசு மருத்துவ கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை திறன் தலா 100 150 இடங்களாக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே 36 அரசு மருத்துவ கல்லூரிகளில் மொத்தம் 5200 இடங்கள் வெற்றிகரமாக விரிவுபடுத்தியிருப்பதாகவும் தகவல் என்பதனை தெரிவித்திருக்கின்றனர். மருத்துவ உட்கட்டமைப்பு, ஆசிரியர்களின் எண்ணிக்கை மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமிழக மருத்துவத்துறையிலிருந்து பல்வேறு முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே இந்த 150 இடங்கள் என்பது இளங்கலை படிப்புகளுக்கான இடங்களை மருத்துவ கல்வியில் தமிழகம் முன்னேறுவதற்காகவும் இந்த வெற்றி என்பது கிடைத்திருப்பதாகவும் பதிவு என்பதனை செய்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக நாட்டினுடைய சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்வியை மையமாக கொண்டு மாநிலத்தின் நிலையை தக்க வைப்பதற்காகவும் முதலமைச்சரினுடைய வழிகாட்டுதலின்படி இதனுடைய கணக்கீடு என்பது அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் 100 தற்போது 150 இடங்களாக 3 மருத்துவ கல்லூரிகளுக்கு தமிழகத்தில் இந்த இளங்கலை மருத்துவ இடங்களை பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றனர். நடப்பாண்டில் இருக்கக்கூடிய 2026-27 கல்வியாண்டில் வர இருக்கக்கூடிய மாநில கலந்தாய்வு செயல்முறையில் இந்த 150 இடங்களை ஒருங்கிணைக்க மருத்துவ கல்வி இயக்கத்திற்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். அனைத்து மருத்துவ கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கையானது இறுதி செய்யப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய இடஒதுக்கீடு பட்டியலை கண்டிப்பாக பின்பற்றி நிச்சயமாக மருத்துவ மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இதன் மூலம் இந்த 150 இடங்கள் என்பது கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.